10 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் விழா ஜனவரி 5ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழ் புதல்வன், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் போன்ற பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அதை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் மாணவர்களின் திறன் வளர்ச்சி மற்றும் டிஜிட்டல் முன்னேற்றத்திற்காக 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டு சுமார் 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அதன்படி டெண்டர் விடப்பட்டு கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் முதற்கட்டமாக 10 லட்சம் மாணவர்களுக்கு AI பயன்பாட்டுடன் கூடிய மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையிலும் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் ஜனவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாவட்டங்களில் நடைபெறும் விழாக்களில் அமைச்சர்கள், மேயர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், துணை மேயர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விலையில்லா மடிக்கணினிகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று இந்தியாவே பாராட்டும் நிலையில் மடிக்கணினி அளிக்கும் திட்டம் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 10 லட்சம் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் விழா ஜனவரி 5ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தமிழ் புதல்வன், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம் போன்ற பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அதை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் மாணவர்களின் திறன் வளர்ச்சி மற்றும் டிஜிட்டல் முன்னேற்றத்திற்காக 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டு சுமார் 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. அதன்படி டெண்டர் விடப்பட்டு கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் முதற்கட்டமாக 10 லட்சம் மாணவர்களுக்கு AI பயன்பாட்டுடன் கூடிய மடிக்கணினிகள் வழங்கும் நிகழ்ச்சி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையிலும் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் ஜனவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாவட்டங்களில் நடைபெறும் விழாக்களில் அமைச்சர்கள், மேயர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், துணை மேயர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விலையில்லா மடிக்கணினிகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்குவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று இந்தியாவே பாராட்டும் நிலையில் மடிக்கணினி அளிக்கும் திட்டம் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.